சட்டம் கொண்டு வரணும், சட்டத்தின்படி இது சரி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஜாதி வெறியோடு நடந்துக்கிற, ஜாதி வெறி சிந்தனை இருக்கிறவங்களுக்கு, அது வெறின்னு இல்லாம ஜாதி உணர்வோடு நடந்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அத அவங்க அவங்க உணர்வுன்னுலாம் சொல்ல முடியாது. எப்படி அத வந்து உணர்வுன்னு சொல்ல முடியும்? சரி. அந்த ஜாதி வெறியோடு நடந்துக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? புரிய வைக்க முடியும்னு நம்புறீங்களா? அது வந்து காலப்போக்கால தான் அத செய்ய முடியும். இப்ப நெறைய வளர்ந்தவங்களுக்கு, ஐ மீன் பெரியவங்களா இருக்கவங்களுக்கு அது நெறைய ஊறிப்போய் இருக்கு. அடுத்த ஜெனரேஷன்லயாவது அதற்கான வேலைகள நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒருத்தவங்க வளரும்போது, இல்ல இது வந்து சாதி பார்க்கறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா இங்க ரொம்ப ஈஸியா சோஃபிஸ்டிகேட்டடா வாழ்றதுக்கு இந்த சாதி இருக்கு. அத வச்சுக்கிறது ஏன்னா, ஒரு வேலைக்கு போணும்னா, தன்னோட ஒரு தொழில்ல உயர்ந்து நிக்கணும்னா, அவன் அதுக்கு உழைக்கணும், வேலை செய்யணும். அப்பதான் அவனுக்கு ஒரு இடத்துல இடம் கிடைக்கும். ஆனா, இங்க சாதி அப்படி கிடையாது. அவனுக்கு ரொம்ப அந்த சாதியினால அவனுக்கு அந்த பெருமை கிடைச்சிருது. அதனால அவங்க வந்து அத ரொம்ப இதா, ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டு, அதனால நமக்கு நெறைய அ இதெல்லாம் கூட கிடைக்குது அப்படின்னு அத ரொம்ப வச்சுக்கிறாங்க. அப்ப அது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சின்னதுல இருந்தே நெறைய கல்வி கூடங்கள்லயும், நெறைய மக்கள் இயக்கமாவும், மக்கள் பரப்புரையாவும் அத நம்ம கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க கல்லூரி மாணவர்கள சந்திச்சீங்க இல்லையா? அது ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆ இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அ ஆனா ஏன்னா கவினோட இஷ்யூ பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு இதா இருந்தது. அப்போ எனக்கு அது ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சென்னை மாரியான ஒரு சிட்டில இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் அந்த இடத்துல திரண்டு, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க முன் வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்போ இந்த இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள கவனிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் குறை மட்டும் தான் நம்ம அவங்கள சொல்லிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறாங்க. அ எந்த இதுவுமே அவங்களுக்கு தெரியறது இல்லன்னு. பொறுப்புணர்வு இல்ல, சமூக பொறுப்புணர்வு அக்கறை இல்ல. அக்கறை இல்லன்னு. ஆனா அதையும் மீறி சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இத வழிகாட்டுதல இந்த சமூகம் தந்து தான் ஆகும்.